வணக்கம்ப்பா. எல்லாத்துக்கும் வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப பெரிய சாரி. கொஞ்சம் பர்சனலா வேலையா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். அதனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் ப்ரைவசி கிடைக்கல. ஸோ ரெக்கார்ட் பண்ணணும்னு தனியாக இருக்கணும்ல. ஸோ அதனால ரெக்கார்ட் என்னால் பண்ண முடியல. ஐம் ஸோ சாரி. சரி, ஓகே. மன்னிப்புலாம் நான் கடைசியில் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீடியோக்குள்ளே போகிறேன். நான் ரொம்ப நாள் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மறந்து போயிருக்கும், இன்க்ளூடிங் மீ. எனக்கும் மறந்து போச்சு. நானும் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு போகம் வந்துட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அதாவது நம்ம டயாங் வந்து போகம் வலுக்கட்டாயமாக அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஆஸ்திரேலியா கிளம்பி போயிருப்பாங்க. ஆஸ்திரேலியாவா? ஐயோ, என்ன ஊருன்னே மறந்துட்டேன். சரி, ஓகே, ஃபைன். வெளிநாட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அப்புறமா டேஹுக் 2 பேரும் தனியாக இருந்திருப்பாங்க. ஸோ இன்டிமெசி. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சீரீஸ் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போச்சு. ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பக்கத்தில் வந்து வேடிக்கை வேறு கட்டிகிட்டு இருக்காங்களா? ஸோ கொஞ்சம் சத்தம் கேட்கும். இக்னோர் பண்ணிவிடுங்க. என்னோடய வாய்ஸ் மட்டும் கேளுங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த நாள், அதாவது அவங்களோட இன்டிமேசி நடந்திருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்த நாள் மார்னிங் தான். இப்போ டேங் வந்துட்டு எந்திரிச்சு திரும்பி படுக்கிறாங்க. பக்கத்தில் தேடி பார்க்குறாங்க. கையை வச்சு. பட் ஜங்குக் பக்கத்தில் இல்லை. ஸோ டேங் வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் இல்லை அப்படின்னோடனே அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. ஸோ உட்காந்து பார்த்தா டைம் வந்து கரெக்டாக இப்போ 4 மணி. ஸோ 4 மணிக்கு டெய்லி எந்திரிச்சு அவங்க ட்ரைனிங் போவாங்க இல்லையா? ஸோ மிலிட்ரி சோல்ஜர் ட்ரைனிங். ஸோ அதனால் அவங்களுக்கு 4 மணிக்கு காலையில் எந்திரிச்சு அவங்க பாடி ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. அந்த 4 மணி ஆனவுடனே கரெக்டாக முழிப்பு தட்டிடுது. பட் அவங்க அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் இருக்கும்போது, அதுவும் ஃப்யூச்சரில் இப்போ இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த டேங்க இருக்கும்போது, ஸ்கூல் இருக்கும்போது அவங்க இல்லைன்னா 10 மணி தான் எந்திரிப்பாங்க. பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ அவங்க எந்திரிச்சதெல்லாம் மேட்ரு கிடையாது. இப்போ என்னென்னா ஜங்குக்கு வந்துட்டு பக்கத்தில் இல்லை. ஸோ 1008 விஷயம் மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஜங்குக்கு எங்கே, ஜங்குக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி 1008 தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு தேடி கூப்பிட்டு பார்க்குறாங்க. பட் ஜங்குக்கிட்ட வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரலாங்க. ஜங்குக் காணும். ஸோ டேங் வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு பெட்டை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. ஸோ இறங்கினதுக்கப்புறமா தான் ஃபீல் ஆகுது அவங்க லோயர் பாடி ஃபுல்லாகவே ஒரே வலி. ஏன்னா லாஸ்ட் டைமில். ஸோ அதனால் வந்துட்டு இன்டிமஸையாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பெயின் இருக்கு. அதனால் வந்து அவங்களால நடக்க முடியல. பட் இருந்தாலுமே இந்த செவுத்தெல்லாம் பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு நடந்து வெளியில் போய் பார்க்குறாங்க. ஸோ வெளியில் போய் பார்த்தா அவங்க கிச்சன் எல்லாம் குட்டி வீடு தானே. ஸோ கிச்சன் வந்து தெரியுது. ஸோ கிச்சனில் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி இருக்குது. ஃபுட் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஸோ டேங்குக்கு எப்படின்னா இது தேஜாகு மாதிரி. தேஜாகுன்னா நமக்கு நடந்த விஷயம் திரும்ப நடக்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ அதுதான் தேஜாகு. ஸோ லாஸ்ட் டைம் அவங்க வந்து 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கும்போதும் இந்த மாதிரி தான் அவங்க காலையில் நினச்சப்போ ஜங்குக்கு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருந்திருக்கும். ஸோ லெட்டர் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பிளா நடந்ததில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது திரும்ப நடந்துரும் அப்படின்ற ஒரு பயம் தான். ஸோ டேங் வந்துட்டு கடவுளே எதுவாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து தைரியத்தை வர வச்சுட்டு அப்படி கொஞ்சமாக நடந்து வெளியில் ஹாலுக்கு போகிறாங்க. ஸோ பார்த்தா ஜங்குக்கு அங்கே ரத்த வெள்ளத்தில் ஜங்குக்கு அப்படியே கீழே படுத்திருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பிளட்டு. ஜங்குக்கு உயிரே இருக்கிற மாதிரி தெரியலை. ஜியாங்க்கு வந்து அப்படி கை காலில் அப்படியே ஷிவராக ஆரம்பிச்சிருது. பயத்தில் அப்படி கண்ணீர் தேங்கி நிற்குது. ஸோ அவங்களால பேச முடியலை, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே கீழே பொத்துன்னு கீழே உட்காந்துறாங்க. முட்டி போட்டு உட்காந்துட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சமாக தைரியத்தை வர வச்சுட்டு அப்படி கிட்ட போய் ஜங்குக்கு தொட்டு பார்க்குறாங்க. ஸோ மூச்சு இருக்கா அப்படின்னு தான் மொதல் விஷயம் பார்க்குறாங்க. மூச்சு இல்லை. ஸோ அப்படியே ஹார்ட்லேயும் கை வச்சு ஹார்ட் பீட்டாவது கேட்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஹார்ட் பீட்டும் இல்லை. ஸோ ஜங்குக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஸோ ஜங்குக்கு இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு என்னால் ஏற்றுக்க முடியலை. சாரி, இதுக்கு மேலே என்னால் முடியாது. சும்மா ஃபன். ஐயோ, யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இத்தனை கெட்ட வார்த்தையில் திட்டினீங்கன்னு கூட எனக்கு தெரியல. சும்மா ஃபன் பண்ணலாம் தோணுச்சு. அதனால சொன்னேன். சரி, மன்னிச்சிருங்க. பேட் ஜோக்கில் சாரி. சும்மா விளையாட்டுக்கு ஃபன் சரியா? ஃபன்னாக எடுத்துக்கோங்க.
திட்டணும்னு தோணுச்சுன்னா கூட திட்டிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, சாரி 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 ஓகேவா? சும்மா சும்மா ஃபன்னுக்கு தான் பண்ணேன். ஸோ ஜங்குக்கு ஒன்றும் ஆகலை. ஆக்சுவலாக இது வரைக்கும் உண்மை அப்படின்னா கரெக்டாக வந்து அவங்க வந்து தேஜாவு மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசிச்சாங்களா. ஸோ அது வரைக்கும் கரெக்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னது வந்துட்டு, ஸோ நான் அதுக்கப்புறம் உருட்டுனது உருட்டு, நம்பாதீங்க, போய் சும்மா சின்ன ஃபன்னு. சரியா, ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ உங்ககிட்ட விளையாடலான்னு தோணுச்சு, அதனால தான். சரி வாங்க சீரியஸாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ தேஜாவு மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அப்படியே லிவிங் ரூமுக்கு வராங்க. ஸோ வந்துட்டு கதவு மெயின் டோர் ஓப்பன் ஆகிட்டு யாரும் உள்ளே நடந்து வர சத்தம் கேட்குது. ஸோ டக்குன்னு திரும்பி பார்த்தா ஜங்குக் ஜங்குக் எங்கே போனேன் அப்படின்ற மாதிரி பயத்தில் வந்து கேட்குறாங்க. உடனே ஜங்குக் இருந்துட்டு அது வந்துட்டு டேமா கொஞ்சம் வெளியில் அடேங்கப்பா, என்னாச்சு ஜங்குக், ஏன் இப்படி பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஜங்குக் என்னன்னா கையில் ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பாரு. ஓகேவா, அது பேஸ்கெட்டை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு டேயாங்கு மேலேயும் கீழே ஸ்கேன் பண்ணுறாங்க. டேயாங்கு ஒன்றும் புரியலை, என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஜங்குக் இருந்துட்டு இல்லை அடடா இது தானே காலையில் கண்குள்ளா காட்சி, டேமா நீ அப்போதே என்கிட்ட இன்னொரு ரவுண்டு போகலான்னு சொன்னால் தாராளமாக ஒரு ரவுண்டு 1000 ரவுண்ட் கூட போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ டேங்க் வந்துட்டு என்ன சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு திரும்பி கீழே பார்க்க தான் ஜங்கு கண்ணு எங்கே பார்க்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே அவங்களோட பாடியை பார்க்கும்போது டேங்க் ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, தான் ஒன்றும் போடலை அப்படிங்கிறது. எஸ், ஆள் லைட்டாக இருக்காங்கங்கிறது இப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது. டேங்க் இருந்துட்டு அவங்க கையை வச்சு அவங்க பாடி கவர் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வித்தியாசமான ஒரு ஸ்மெல் கொடுக்குறாங்க. டீசிங் பண்ணிட்டு ஒரு ஸ்மெல் கொடுப்பாங்க தென்னா விட்டா. ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் கொடுத்து ஒரு ஸ்டெப் கிட்ட வர அவள் டேங்க் அடிச்சு பிடிச்சி ரூம்குள்ளே போய்ட்டு கதவை அடிச்சிடுறாங்க. டேங்க்கு ஜங்குக்கு சிரிப்பு தாங்க முடியல, பயங்கரமாக சிரிச்சிட்டே போய் அவங்க கொண்டு வந்தாங்க பேஸ்கெட்ஸ், அதை எடுத்து கிச்சனில் வைக்க போகிறாங்க. என்னன்னு தெரியல, ஒரு ரீடேக்காக போய்கிட்டு இருக்கு, டச் விட்டு போச்சு. ஓகே ஃபைன், பேக் டு த ஸ்டோரி போகலாம். ஸோ வந்துட்டு அந்த அங்குக்கு வந்துட்டு அந்த வெளில போனாங்க இல்லையா, ஸோ அவங்க ஸ்ட்ராபெரி எடுக்கிறதுக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராபெரிலாம் கொண்டு வந்து வச்சுட்டு ஸோ எல்லாத்தையும் கழுகி வச்சுட்டு யோசிக்கிறாங்க, டேங்க் வந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் க்யூட்டாக இருக்குது. ஸோ நான் கடைசி வரைக்கும் டயர்டாக போகிறது கிடையாது, இவன் பண்ணுற இதில் வந்து இன்னும் நான் ஃபுல்லாக லெவலில் விழுந்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு யோசிச்சுட்டு அவங்களே சிரிச்சுட்டு அந்த ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் கழுகி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ டேங் வந்துட்டு இப்போ தான் ட்ரெஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த டோர் வந்துட்டு வெளில வராங்க. வரும்போது அவங்களே கழுவி ஊற்றிட்டு வராங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரம் முட்டாளாக இருப்பேன், ட்ரெஸ் புல்லுன்றது கூடவா கவனிக்காமல் வெளியில் வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவங்களே திட்டிட்டு வந்து சேரில் உட்காராங்க. உட்காந்தோடனே ஜங்குக்கு பார்த்துட்டு, ஜங்குக் நீ காலைல சொல்லாமல் எங்கடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை ஆக்சுவலாக நான் எங்கேயும் போகல முடியுமா, நான் பின்னாடி பேக் யார்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து நிறைய ஸ்ட்ராபெரி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதான் உனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்குமேன்னு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்ட்ராபெரி அப்படின்னு பேர் கிட்டேனே அவ்வளோதான். நம்ம டேங்க் வந்து குடுக்குன்னு ஓடி போய் ஜங்குக்கு பக்கத்தில் நின்று அந்த ஸ்ட்ராபெரியில் ஒன்று எடுத்து வாயில் சாப்பிட போகிறாங்கன்னு ஜங்குக்கு டக்குன்னு கையை பிடிச்சிட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு டேங்க் வந்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, நீ இப்போ ஸ்ட்ராபெரி சாப்பிட்டேன்னா அப்புறம் நான் செஞ்சு வச்ச சாப்பாடு எப்படி சாப்பிடுவேன், அதோட இது கழுகாத ஸ்ட்ராபெரி, ஸோ முதல்ல என்ன பண்ணுற, சாப்பாடு சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராபெரி சாப்பிட்றேன், இது உன்னோட அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்ல வரதுக்குள்ள நம்ம டேங்க் இருந்துட்டு கேப்டனோட ஆர்டர் அதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேங்க் இருந்துட்டு என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை கேப்டனோட ஆர்டர் இல்லை, உன்னோட பாய் ஃப்ரெண்டோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டேங்கோட நோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அவங்களோட நோஸை வந்துட்டு லைட்டாக டச் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி க்யூட்டாக டச் பண்ணுறாங்க. டேங் வந்து சத்தியமாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஸோ ஃப்ரோஸ் ஆகி நின்றுடுறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கும் குழுன்னு சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல, மோராக இல்லை. ஸோ அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே உண்மையானுமே. ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. ஸோ பாரு டேமா, நான் இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நான் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே நீ சாப்பிட்லன்னா அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறாங்க. ஸோ இப்போ இப்படி டைம் ஸ்கேப். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் டேஹுக்கு 2 பேரும் செப்பரேட்டாக தனித்தனியாக வந்துட்டு கேம்புக்கு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி கேம்புக்கு திரும்ப போகணும். ஸோ வந்து ஜங்குக்கு எப்பயும் போல் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுறாங்க, ஏன்னா அவர் தான் கேப்டன், ஸோ சீக்கிரம் போயிடுறாங்க. ஸோ டேங் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பின்னாடி போகிறாங்க. ஸோ வந்து டேங் வந்து உள்ளே போனோடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு, ஏன்னா வந்துட்டு போகம் இல்லை இல்லையா, ஸோ எப்போவுமே போக
போகம் கூட இருப்பாங்க. இப்போ போகம் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இருந்தாலும் சரி ஓகே எங்கேயோ ஒரு இடத்துல அவன் சேஃபாக இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களே காம் டவுன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக் சைட் போனோம்னா ஜங்குக் வந்து செம்ம கோவமாக வந்து மேஜர் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேஜர் இங்கே பாருங்கள், என்னால் உங்களை அனுப்ப முடியாது, அவங்க இன்னும் ட்ரெயினிஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல, அவனை மேஜர் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ அவங்கள அனுப்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஜங்குக்கு வந்துட்டு மேஜர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஜஸ்ட் ட்ரெயினிஸ், இவங்க வந்து முழுசாக கூட ட்ரெயின் பண்ணி முடிக்கல, ஸோ அதுக்குள்ளே அவங்கள வாருக்கு அனுப்பணும்னா எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க உடனே அந்த மேஜர் இருந்துட்டு ஜங்குக்கோட காலரை வந்து பிடிச்சிட்டு கத்துறாங்க, இங்கே பாரு எனக்கு என்ன சிவியோ எது சிவியோ எனக்கு தெரியாது, எனக்கு அவங்கள அனுப்பியே ஆகணும், அவங்க போனாலும் சரி போகலனாலும் சரி, அங்கே வந்து 1000 பேர் செத்துட்டு இருக்காங்க, இவங்க சாகிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, நீ முதல்ல இவங்களை இங்கேருந்து அனுப்பி வை அப்படின்ற மாதிரி மேஜர் கத்துறாங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வந்துட்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்த மேஜர் வந்துட்டு இந்த ட்ரெயினிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ நம்ம டயாங்க அவங்க கூட சேர்ந்தவங்க எல்லோரும், ஸோ அவங்க என்ன ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணல, இன்னும் கிராஜுவேட் ஆகலை, ஸோ ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ இருந்தாலுமே இன்னும் கிராஜுவேட் ஆகாதவங்கள வார் ஃபீல்டுக்கு அனுப்ப சொல்லி மேஜர் வந்து ஜங்குக் மேலே ப்ரெஷர் போகிறாங்க. ஆனால் ஜங்குக் வந்துட்டு இன்னும் யாருமே வந்துட்டு கிராஜுவேட் ஆகலை, ஸோ அனுப்புறது வந்து அவங்க உயிருக்கு சேஃப் கிடையாது, ஸோ நான் அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் அனுப்பி ஆகணும்னு சொல்லி 2 பேத்துக்குள்ளே வந்துட்டு ரொம்ப வைல்டான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. பாரு நீ என்ன மயிறு பண்ணுவே இலை பண்ணுவே எனக்கு தெரியாது, அவங்கள அனுப்பி வைனா அனுப்பி வை, அவ்வளோதான் புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை சப்புன்னு திறந்துட்டு அடைச்சிட்டு அவர் பாட்டுக்கு மேஜர் கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து செம்ம கோவம் வருது, செம்ம காண்டாகுது. ஸோ இவ்வளோ தூரம் கோவம் வருது, அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கணுன்ற அளவுக்கு கோவம் வருது. ஸோ வந்து இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இல்லையா, ஸோ அவர் வந்து கேப்டன், ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ட்ரோலாக நின்றுட்டு இருக்காரு. ஸோ காங் வந்துட்டு வராங்க. காங் வந்துட்டு ஜங்குக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சோல்ஜர் அந்த மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது கேப்டன் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு தெரியல வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவர் வந்துட்டு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை, அமெரிக்கன்ஸ் ஆல்ரெடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ நம்ம வார் ஃபீல்டுக்கு சோல்ஜர்ஸை அனுப்பியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜங்குக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்கள இன்னும் நம்ம வாருக்கெலாம் நம்ம ரெடி பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே அனுப்பி வைங்கன்னா அவங்க உயிருக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல, ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு இருந்துட்டு சொல்கிறாங்க, சரி என்னமோ நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, ஸோ எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணுங்கள் பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரவுண்டில் வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ட்ரெயினிஸ் எல்லாத்தையும். ஸோ இப்போ நைட் ஆகுது. ஸோ நைட் டைம் வந்து டேஹுக் 2 பேரும் எங்கே ரெகுலராக மீட் பண்ணுவாங்களோ அங்கே அது மரத்துக்கு அடியில் மீட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க கேம்பில் இருக்கும்போது. ஸோ அந்த மரத்துக்கு அடியில் ஆல்ரெடி ஜங்குக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கையில் கிட்டாரோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங் வந்து வராங்க, வந்து பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து கிட்டாரோட பார்க்கும்போது உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஜங்கு கிட்டே போயிட்டு எனக்கு கிட்டாரில் வாசிக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு வம்சம் ஜக்கு விட்டது. ஸோ ஏன்னா அவங்க வந்தது வந்து கவனிக்கல, ஸோ வம்சம் ஜர்க்காயிடுறாரு. அதுக்கப்புறம் ஓகே வந்து நீயா தேய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து சொல்கிறாங்க, இல்லை நான் வாசிப்பேன் எப்பயாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்லி டேங் வந்துட்டு புரியுது சார், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே ஜங்குக்கு பக்கத்தில் டேங் உட்காராங்க. ஸோ உட்காந்துட்டு என்ன நடக்குது சொல் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஜங்குக்கு வந்துட்டு ஒன்றுமே சொல்லலை, டேங்கோட கண்ணை தான் பார்க்குறாங்க. ஆனால் டேங் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, புரியுது சொல்லிட்டு இருந்தீங்களே வாருன்னு அதுதானே அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்ட, உடனே ஜங்குக்கு தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக வாரங்க போயிட்டுருக்கு, ஸோ என்ன என்கிட்ட வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது, அதனால் உங்களை அப்படின்னு அவங்க சொல்ல வரதுக்குள்ளே நம்ம டேங் வந்துட்டு எங்கள் எல்லாத்தையும் அங்கே அனுப்பணும், நாங்கள் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி அதெல்லாம் மேட்டர் கிடையாது, நாங்கள் அந்த வாருக்கு போகணும் அதானே அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு டேமா இங்கே பாரு, நான் இன்னும் ஒத்துக்கலை, மேஜர் சொன்ன விஷயத்துக்கு எதுக்குமே நான் இன்னும் ஒத்துக்கலை சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கோவத்தில் வந்து கிட்டார் வந்து நங்கணும் அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து இது வாசிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டக்குன்னு பண்ணுவோம். அதுலேருந்து ஒரு அழகான ஒரு சத்தம் வருது. டேங் வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக கோவமாக இருக்கிறது தெரியுது. ஸோ கொஞ்சம் கூல் டவுன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு உடனே டேங் வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். ஜங்குக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்ற கேட்க, உடனே டேங் வந்துட்டு எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக்கு இருந்துட்டு லைட்டாக சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுட்டு
பாட்டு பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு அது ஒரே ஒரு பாட்டு, எனக்கு என்னமோ தெரியல உன்னோட குரலில் ஒரு பாட்டு கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு, இல்லை பாட்டு இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சு டீமா நான் பாட்டு பாடி, இப்போ நான் பாடினேன்னா எப்படி வரும்னு தெரியலையே டே, நல்லா இருக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அங்கே இருந்துட்டு, அதெல்லாம் தெரியாது, நீ பாடு, நீ எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், உன் குரலுக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அவங்க மைண்டுக்கு வந்து ஒரு பாட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. லவ் கேன் ஹேட் அப்படின்னு ஒரு சாங்கு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த சாங் வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, டேங் ஒரு தடவை ஜங்குக்கு வந்து அந்த சாங் வந்து கேட்க வச்சுருப்பாங்க ஹெட்ஃபோன்ஸில், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த பாட்டு தான். ஸோ அந்த பாட்டை வந்து அப்படியே பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு லைன்ஸும் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் பர்சனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தமிழில் இதுக்கான ஒரு பாட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன பாட்டு தோணுச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்ன பாட்டு தோணுச்சுன்னு நான் போடுறேன், கேளுங்க. எனக்கு தோணுன பாட்டு பர்சனலாக இந்த பாட்டு தான் தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன பாட்டு தோணுச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு கொஞ்சம் பாடிட்டுருக்க இடையில வந்து நம்ம டேயாங் வந்து அப்படி கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ டேயாங் வந்து பாடுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து கிட்டாரில் வாசிட்டே பாடிட்டு இருக்கும்போது டேயாங் இப்படி வந்து கண்டினியூ பண்ண உடனே சரி ஜங்குக்கு வந்துட்டு திரும்ப வந்துட்டு இப்படி டேயாங்க திரும்பி இப்படி பார்க்குறாங்க. சரி 2 பேருக்கு ஒரு குட்டி ஐ கான்டாக்டோட அப்படி குட்டி ஸ்மைலோட அந்த அந்த மரத்துக்கு கீழே அந்த நிலா வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு சரி டேயாங் அப்படியே பாடி முடிக்கவும் அடுத்தது அப்படியே ஜங்குக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே பாட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களோட மெமரிஸ் அப்படியே ஃப்ளோட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க பார்த்தது, பேசினது, அவங்க ப்ரப்போசல், அவங்க ஹக், அவங்க கிஸ், ஒரு விஷயமும் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே அழகாக அந்த பாட்டை அப்படியே சேர்ந்து பாடிட்டு அழகாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பாட்டு தோணுச்சு சொல்லுங்கள். எனக்கு தெரியல, என்னமோ அந்த லிரிக்ஸ்லாம் படித்தப்போ எனக்கு டக்குன்னு இந்த பாட்டு தான் மண்டைக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. பிறை தேடும் மிரிவிலே தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. எனக்கு பர்சனலாக இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமும் கூட, ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஸோ அதனால் எனக்கு டக்குன்னு இந்த பாட்டு தான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஆத்தர் வந்துட்டு 2 பேர்த்தோட வாய்ஸை எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, சன்னும் மூன் 2 பேரும் ஒன்றுக்கூட ஒன்று மோதிக்கிட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கான் டேயாங்கும் ஜங்குக்கும் சேர்ந்து பாடும் பொழுது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அழகான எக்ஸாம்பிள் தான். எனக்கு படிக்கும்போது சிரிப்பு வந்துச்சு. ஓகே, அப்படியே வந்து 2 பேரும் அழகாக பாடிட்டே இருக்கேன். ஸோ வந்து கடைசியாக ஜங்குக்கு வந்துட்டு அந்த கடைசி அந்த மியூசிக் முடிக்கிறாங்க. லாஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் வாசிச்சு முடிக்கிறாங்க. ஸோ டேயாங் வந்துட்டு அப்படியே சிரிப்பு வந்துட்டு அவங்க சிரிச்சுட்டே வந்துட்டு வாவ் சூப்பர், எப்படி ஃபுல் பாட்டு ஞாபகம் வச்சுருக்கு ஜங்குக் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவா எனக்கே தெரில, ஒருவேளை அந்த பாட்டு கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதனால தான் மைண்டில் ஒட்டிக்கிச்சு போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஜங்குக்கு வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே டேயாங் வந்துட்டு எதுக்கு எந்திரிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஜங்குக்கு வந்து கிட்ட வந்து கல்லெலாம் இருக்கும் இல்லையா, சில கல்லை தேடி ஷார்ப்பான ஒரு கல்லை எடுக்கிறாங்க. ஸோ எடுத்து கையில் வச்சுருக்காங்க. உடனே டேயாங் வந்துட்டு இந்த கல் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்தில் வந்துட்டு அந்த கல்லை வச்சு என்னமோ எழுத ஆரம்பிக்கிறாங்க. உடனே டேயாங் வந்துட்டு டக்குன்னு போயிட்டு ஜங்குக்கு இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது மரத்துக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி உடனே ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங்கை பார்த்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேயாங் வந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி டிங்குன்னு தலையாட்ட உடனே ஜங்குக்கு இருந்துட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து குதித்து மேலேருந்து ஒரு கிளையை பிடிச்சி கீழே இழுக்கிறாங்க. டேயாங் வந்துட்டு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ வந்து அந்த கிளையை பிடிச்சி கீழே இழுத்துட்டு இந்த மரத்துக்கு வந்து ஒரு சக்தி இருக்கான், உனக்கு தெரியுமா? மரத்துக்கு சக்தியா, என்னத்துக்கு சொல்ல வர அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு அப்படின்ற மாதிரி அந்த கிளையை பிடிச்சி எழுதாங்க இல்லையா. ஸோ அந்த கிளையில் பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா வந்துட்டு ரோஸ் லவ் ஹான் அப்படின்னு எழுதியிருக்கு, அதில் கர்வ் பண்ணி வச்சுருக்காங்க யாரும். இன்னும் டேயாங் வந்து இது படிச்சுட்டு இது யார் அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு இதுவா என்னோட அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்கு வந்துட்டு ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க ஜங்குக்கு. இன்னும் ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம் இந்த மரத்துக்கு நிஜமாலுமே சக்தி இருக்குது. இந்த மரத்தில் யார் 2 பேர் வந்து பிடிச்சவங்க அவங்க பேர் எழுதி வைக்கிறாங்களோ கடைசியில் 2 பேரும் ஒன்றாயிடுவாங்களாம். அதான்
என்னோட அப்பா அம்மா அப்போ எழுதின பேர் இப்போ வரைக்கும் இருக்குது பார்த்தியா. அவங்கள மாதிரி அவங்க லவ் மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லு. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க பேர் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் டேங் வந்துட்டு மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கல் எடுத்துகிட்டு போய் எழுதுறாங்க. ஸோ ஜங்குக் லவ் டேங் அப்படின்னு எழுதி முடிச்சுட்டு 2 பேரும் பின்னாடி வந்து நின்று பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஜங்குக் நின்றுட்டுருக்காங்க, பக்கத்தில் டேங் வந்து ஜங்குக்கோட கையை வந்து பிடிச்சிருப்பாங்களே சுற்றி, அவங்க கையை வச்சு பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி தோலில் சாஞ்சிட்டு 2 பேரும் அப்போ அந்த கவ் பண்ணாங்க இல்லையா. ஸோ எழுதுனது அப்படி பார்த்துட்டு டேங் வந்து சிரிச்சிட்டே ஜங்குக் லவ்ஸ் டேங், க்யூட்டாக இருக்குல்ல கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லு. ஆனால் டேங் ஜங்குக் 2 பேரும் அழகாக அதை ரசிச்சிட்ருக்கேன். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். யார் இதை பண்ணது, நான் ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன், யார் இது இங்கே பண்ணது மாதிரி ஜங்குக்கு வந்து காலங்காத்தால் கத்திக்கிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கு காலைல வந்துட்டு யாரும் கண்ணு கூட சரியாக முடிக்கலை. ஸோ அதுக்குள்ளே வந்து சோல்ஜர்ஸ் ட்ரெயினிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபீல்டில் வந்து கேதர் பண்ணிவிட்டு ஜங்குக்கு முன்னாடி நின்று கத்திகிட்டு இருக்காங்க. யார் பண்ணான்னு சொல்லி கத்திகிட்டு இருக்காங்க. ஸோ டேங்கும் வந்து அங்கே தான் இருக்காங்க. டேங்கு இந்த கண்ணு முழுசாக கூட முடிக்கலை, ஆஃப் திறந்துருக்கு, பாதி கண்ணு தான் திறந்துருக்கு. ஸோ அவங்களும் வந்து நின்றுட்டுருக்காங்க. யார் இதை பண்ணதுன்னு ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்கேன். ஓகே, யாருமே இப்போ பதில் சொல்ல போகிறது இல்லைல்ல. யார் நேற்று நைட்டு கேம்பில் இருந்த எக்யூப்மெண்ட்ஸ், பார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாதியை காணும், யார் அந்த பாதியை திருடினது, யார் இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து திரும்ப திரும்ப கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ யாருமே வந்து பதில் சொல்கிற மாதிரி தெரியல. ஜங்குக்கு வந்து ரொம்ப இன்னும் கோவம் அதிகமாக வருது. மயிறு யாருன்னு இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்த. அப்பயும் யாரும் வாய் திறக்கவே இல்லை. சரி, என் ஜங்குக்கு வந்து கோவம் வந்தது. பேக்கெட்லேருந்து கன் எடுக்கிறாங்க. கன்னை லோட் பண்ணிட்டு டப்புன்னு கிரவுண்டில் வந்து ஷூட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் கண்ணாமூலியே வெளியில் வந்துடும் போல் பயத்தில். ஜங்குக்கு வந்து அவ்வளோ கோவமாக இருக்காங்க. யாரும் இவ்வளோ பயத்தில் ஜங்குக்கு கோவத்தில் பார்த்ததே கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் பயம் வருது. ஸோ எல்லோரும் பயந்து பார்த்துட்ருக்க. அங்கேருந்து வந்து ஜங்குக்கிட்ட வந்து கேப்டன் என்ன பண்ணுறீங்க இப்படி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கண்ணு உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி கேட்க சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு கோவத்திலே மறுபடியும் கன்னை வந்து பேக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கெட்ட வார்த்தை, இங்கிலீஷ் கெட்ட வார்த்தையில் வந்துட்டு திட்டுறாங்க. இப்போ நம்ம டேங்கை பார்த்தா டேங் வந்துட்டு இப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு, அதுவுமே நைட்டு தான் ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ க்யூட்டாக அந்த பப்பி ஐஸில் குழந்த பிள்ளை மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் அந்த கண்ணு. இப்போ பார்த்தா என்னமோ ட்ராகன் வந்து இப்படி நெருப்பு கேட்குற ட்ராகன் மாதிரி கோவப்பட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்பட்றா நைட்டு தானே அப்படி இருந்தோம், இப்போ எப்பட்றா இப்படி ஆனோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க நம்ம டேங்கு. ஸோ வந்துட்டு ஜங்குக்கு மேற்கொண்டு கேட்க. ஸோ அப்போ தான் ஒரு ட்ரெயினி வந்து வாய்த்திருக்கிறாங்க. கேப்டன், எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இன்னொருத்தவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, கேப்டன் நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நான் செக் பண்ணும்போது எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ எப்படி திடீர்னு காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல கேப்டன் அப்படின்ற மாதிரி இன்னொரு ட்ரெயினி சொல்ல. இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தப்பு எம்எல்ஏ தான். எவனையாவது திருடனவங்கிட்ட போய் நீ திருடனையான்னு கேட்டால் ஆமான்னு எப்படி ஒத்துக்குவான்? எம்எல்ஏ தப்பு. நான் உங்கள் யார்கிட்டையும் கேட்குறது எப்படி சொல்கிறது, நீங்கள் யாரும் எங்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. யார் திருடினாங்கன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சேன்னு வைங்களேன், அப்புறம் தெரியும் இந்த ஜங்குக்னா யாருன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தரையாக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து குடுன்னு யாரோ தூரத்துலேருந்து ஏதோ ட்ரெயினை ஓடி வந்துட்டு கேப்டன் எனக்கு ஸ்டோரேஜ் ரூமில் இது கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பரை வந்து ஜங்குக்கு கையில் கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வந்து பேப்பரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. ஓகேடா, நான் இன்றைக்கி இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வந்துட்டு நாளைக்கு இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஓகேவா? இப்போ நான் கண்டிப்பாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த நியூ இயர்க்குள்ளே நான் இதை முடிச்சிடுறேன். ஓகேவா? கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுனால நிறைய லேக் ஆச்சு, எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ ஐம் சாரி ஃபார் தேட். ரொம்ப பெரிய சாரி. மன்னிச்சிடுங்க ரொம்ப நாள் வீடியோ போட்டதுக்கு. என்னோடய பழைய ஜாப் மாதிரி இல்லை என்னோடய புது ஜாப். ஸோ எனக்கு சுத்தமாக நேரமே கிடைக்கல. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு சரி கொஞ்சம் நான் இப்போ டைமிங் வேறு கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ இத்தனால வீடியோ போடாததுக்கு இன்னொரு காரணமும் அதுதான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம், நிறைய போடணும், டைமிங் அதிகமாக போடணுன்னு ரெக்கார்ட் பண்ணாமலும் பாதி நாள் விட்டுட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு சரி பரவாயில்ல, டைமிங் கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல, வீடியோ போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் இப்போ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஐம் ரியலி சாரி ஃபார் ரொம்ப நாள் ஆகிடுச்சு டிலே பண்ணதுக்கு. ரொம்ப பெரிய சாரி. அண்ட் இது எப்படி மறந்த ரொம்ப பெரிய தேங்க்ஸுன்னு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் நான் வீடியோ போடல அப்படின்னப்போ எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணப்பவும் சரி, இல்லை இதில்
காமெண்ட் செக்ஷனில் கேட்டப்பவும் சரி, நான் கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் அப்புறமா போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ, நிறைய பேர் ரொம்ப ஸ்வீட்டாக ஓகே பரவாயில்ல டேக் யூர் டைம் நீங்கள் உங்க வேலையை பாருங்க அதுக்கப்புறம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஓகே இவங்களால முடியல ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆஃப் யூ. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டடா ரொம்ப க்யூட்ரா நீங்கள் எல்லாருமே. அண்ட் வேற என்ன சொல்கிறது? வரட்டுமா? டாட்டா.